உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் மே மாதம் என்ன பண்ணணும்? எல்லாமே பண்ணலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாசம் அடி தூள் கலக்க போறீங்க. முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, பணமழை கொட்ட போகிறது. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பணமழை கொட்ட போகுதுங்க. ரெடியா இருங்க. ரெடி டு அந்த ஷவரை என்ஜாய் பண்ண காத்திருங்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வருகிறார். பைக் எடுத்துட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட். தயவுசெய்து பைக் மட்டும் தொடாதீங்க. அது மட்டும் விட்டுருங்க. பைக் நமக்கும் பைக்குக்கு சம்பந்தமே இல்லை. நமக்கு ஒருத்தர் ஓட்டுறார், பின்னாடி உட்காந்துட்டு போவோம் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா வச்சுக்கோங்க. 2 வீலர் 4 வீலர் வேண்டாம். அதே மாதிரி சுக்கிர பகவானே ஆட்சி பெற்று கொஞ்ச நாள் இருக்காரு. அதனால என்ன ஆகும்னா, ஒரு ரொமான்டிக் தான். காதல் வருகிறது, வீட்டுல இருக்க பிரச்சனைகள் சரியாகிறது. இத்தனை நாள் காதலை சொல்லாதவர்களுக்கு இந்த மாதம் சொல்லுவீங்க. எல்லாம் நடக்க போகுது. அதனால பூக்களோடு தயாராகிருங்கள். காதல் பூக்க போகிறது. அப்படி ஜாலியா போய் இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் பிறந்திருக்கிறது, அதெல்லாம் சொல்ல போறீங்க. சோ அதனால இந்த மாசம் ஃபுல்லா ஒரே ரொமான்டிக் மாசங்க. வண்டியை தொட்டிங்கன்னா போச்சு. அதை மட்டும் தொடாம மற்ற வேலையை பார்ப்போம். இப்போ மே மாதம் எப்படி இருக்குங்கிறத பொறுமையா ஒரு பாயிண்டா பார்த்துடலாம். அவ்வகையில மே மாதத்தினுடைய உங்களுடைய ராசியாதிபதி யாரு? சூரியன். அவர் தான் உச்சமாச்சே. சூரியன் உச்சமா இருக்கார். த டான் உச்சமா இருக்கார். அப்போ என்ன செய்யலாம்? என்ன வேணா செய்யலாம். சூரியனே உச்சம் என்னும் பொழுது அவர் தாங்க ஹெச்ஓடி. அவர் உச்சமா இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும்னா, வேலையில எனக்கு ஒரே கரைச்சலை கொடுத்துட்டே இருந்தாங்க சார். இந்த அவர் தான் சார் ரொம்ப டார்ச்சர் பண்ண. அவர் டான்சர் ஆகி போயிடுவார். சந்தோஷம். இனிமே எனக்கு வேலை இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த மாதிரி உங்களை ஒரு ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். அதுதான் இதுல இருக்க ஆச்சரியமே. சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அம்சம்லாம் நடக்கும். நமக்கு யாராவது ஒருத்தர் குடைச்சல் கொடுத்தா அவரே வேலை எடுத்து அவரே போயிடுவார். நமக்கு வர தடைகள் எல்லாம் அது அவனே முடிவு அவனே எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி எடுக்கும் போது மனசுக்குள்ள வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டே வண்டி எடுங்க. இந்த மாதம் விபத்து ஏற்படும் மாதம். கொஞ்சம் கரணம் தப்பினால் மரணம் பாங்கல்ல, அது நமக்கு தேவையான்னு யோசிச்சுக்கோங்க. வண்டி செல்ஃப் டிரைவிங் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் இன்னொருத்தர் ஓட்டுட்டோம், நான் உட்காந்துட்டு கூட போவேன், நோ ப்ராப்ளம். நீங்க தனியா வண்டி ஓட்டணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் அது விபத்தில் தான் முடியும். இப்போ 10ஆம் இடத்துல யார் இருக்கா? சுக்கிர பகவான் ஆட்சி. இந்த சுக்கிரன் ஆட்சினாலே என்ன ஆகும்னா, காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்க, மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்க, இந்த கேமராவை தொட்டு வேலை செய்யற எல்லாருக்கும் மிக அற்புதமான காலம். ரொம்ப நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. எல்லாரும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வாண்டடா கேட்பாங்க. சிம்மராசிக்காரர்களை என்ன என்ன என்னை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க தானே அடுத்த டீம் லீடர், உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். நான் தான் அடுத்த டீம் லீடரா? சொல்லவே இல்லை. அவரு தான் பேப்பர் போட்டு போயிட்டாரே, அந்த பதவிக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்க வாங்க. வேணாம்பா, உடுப்பா, கூச்சமா இருக்கு. கண்டிப்பா நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டே அவனோட கூட்டி போய் வழியக்க அந்த போஸ்டிங் கொடுத்துருவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எப்படிப்பட்ட டஃப்பான டைம்னா, நாம வருந்தி கேட்டப்ப கிடைக்கல, இப்ப சும்மா இருக்கிறப்ப கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த அதுல பிரச்சனையே. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். அவரே 11ஆம் இடத்திற்கும் வருகிறார். 11ஆம் இடத்துல அசுரகுரு சுக்கராச்சாரியார் தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்து 5க்கும் 11 5க்கும் 10க்கும் உடையவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் என்ன ஆகும்? யோகாதிபதியும் கர்மகாரகனும் சேர்ந்தால் என்ன ஆகும்னா, யார் யாருக்கெல்லாம் குழந்தையோ பிளஸ் பண்ணிடுவார் குரு பகவான். அவங்களோட பிளஸிங் 2 பேருமா சேர்ந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். குழந்தை பிறக்க போகிறது. அதே மாதிரி சொத்து வாங்க போறீங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது. அது என்னமோ தெரியல சார், எல்லாரையும் வேலை எடுத்து தூக்குனாங்க, என்ன மட்டும் தூக்க இல்லை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஏதோ ஒரு தெய்வ சித்தம் உங்களை அப்படியே காப்பாத்தி அப்படி கொண்டு போயிடும். அதுதான் இருக்கு. நீங்க அதை உணரலாம். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாசம் தெய்வத்தின் அனுகிரகத்தை நீங்க உணரலாம். எல்லாருக்கும் ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் வராது. எல்லாருக்கும் பண இழப்பு ஏற்படும். நீங்க மட்டும் அந்த டிராப்ல மாட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் இந்த ஜஸ்ட் மிஸ்ஸும்பாங்கல்ல, அது உங்களுக்கு மட்டும் ஏற்படும். இந்த மாதம் சிறப்பான விஷயங்கள் ஏதும் உண்டா என்றால், 2-11 கூடிய புத பகவான் ஆட்சி பெறுகிறார். யாரெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் பிடிக்கிறவங்க, அல்லது யாரெல்லாம் இந்த பாலிசிஸ் இஎம்ஐ எடுத்து கொடுக்குறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓடாத கம்பெனிக்கு இஎம்ஐ வாங்கி தர்றது, அந்த லோன் வாங்கி தர்றது போன்ற துறைகள் இருக்கு. ரொம்ப சூப்பரா வருவீங்க. சில பேர் நெறியாளராக இருப்பீங்க, சில பேர் செய்தி வாசிப்பாளர், அந்த மாதிரிலாம். அதாவது எப்படின்னா, புதன் அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம். சில பேர் வக்கீலா இருப்பீங்க, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்து பண்ற வக்கீலா இருப்பீங்க, வாத திறமையால் அப்படி ஜெயிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், 7ஆம் இடத்திலே ராகு.
இந்த ராகு பெருமான் 7ஆம் இடத்துல ஃபுல் ஸ்விங்ல உட்காந்துருக்காரு. எப்படா நீங்க மாட்டுவீங்கன்னு யாராவது ஒருத்தர் எக்ஸ் 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 எல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் வரும். ஐயா வணக்கம் ஐயா, நான் பாட்டுக்கு வேலை பொழப்ப பார்த்துட்டு இருக்கேன், லவ்வும் வேணாம் ஒன்றும் வேணாம். அப்படி பிளாக் பண்ணிட்டீங்கன்னா மரியாதை இல்ல. அப்படி ஒரு ரிப்ளை பண்ணீங்கன்னா கூட்டிட்டு போய் எல்லாரும் மணி காட்டி மாட்டி விட்டுருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு வருவதே எதற்குனா உங்கள் பெயரை கெடுப்பதற்கு மட்டுமே. அப்போ ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்ட பேசவே கூடாது, பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்ட சகவாசமே வேணாம். அப்போ நம்ம கடும் பிரம்மச்சரிய விரதத்தை இந்த மே மாதம் எடுத்துக்கொண்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹை பிரம்மச்சாரி, ஆஞ்சநேய பக்தன் தான் நானு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது எல்லாமே ஆக்டிவேட் வரணும்னா ஒரு சுவிட்ச் ஒர்க் ஆகணும். என்ன? பிரம்மச்சரியமா இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது நான் இப்பெல்லாம் இது கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு சொல்றதே விட்டுட்டேன். அவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. இப்ப நான் மத்தவங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ 7ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிறார், ஜாக்கிரதையா இருங்க. தினமும் ஸ்ரீமன் பக்தியினுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.